இந்த ஒரு 2 இளைஞர்கள் அவங்க ஒரு மடாலயத்துக்கு போகிறாங்க. அந்த மடாலயத்தில் அவங்களுக்கு வரவேற்று அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ காலையில் சாப்பிட்ட உடனே அந்த மடாதிபதி கேட்குறார், உங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்ன வேணும், பழச்சாறுகள் ஏதாவது தரட்டுமான்னு சொல்லி கேட்குறாரு. அல்லது நீங்கள் மடாலயத்தினுடைய சிறந்த பானம் சாப்பிட்றீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ இவங்களுக்கு ஏதோ மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு சொல்கிறாங்களே, என்னன்னு தெரியலையே, பழச்சாறுகள் நம்ம சாப்பிடாத பழச்சாரா, சரி மடாலயத்தினுடைய சிறந்த பானனை குடித்து பார்த்துருவோம்னு சொல்லி சாமி எங்களுக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு சுத்தமான தண்ணியை கொடுக்குறாங்க. இதுதான் மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு. அப்போ இவங்க ஏதோ மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு சொல்லி நம்மளை தண்ணியை கொடுத்து ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. தண்ணி தான் தாரோன்னு சொன்னோம்னா பேசாமல் பழச்சாறு சாப்பிட்ருக்கலாம். தண்ணின்னு சொல்கிறதுக்கு போல மடாலயத்தினுடைய சிறந்த பானைன்னு ஒரு பேரை கொடுத்து நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ இதே மாதிரி மறுநாள் காலையில் அன்னைக்கும் சாப்பாடு நடக்குது. அப்போ அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இன்றைக்கி உங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்ன வேணும், மடாலயத்தினுடைய சிறந்த பானம் சாப்பிட்றீங்களா, பழச்சாறுகள் தரட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. சாமி மடாலயத்தினுடைய சிறந்த பானம் நாங்கள் நேற்றே சாப்பிட்டு பார்த்துட்டோம், இன்றைக்கி எங்களுக்கு பழச்சாறுகள் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லி அதே மாதிரி அவங்களுக்கு பழச்சாறுகள் கொடுக்குறாங்க. ஒரு என்னாச்சுன்னு சொன்னால், ஒரு வாரம் அவங்க அங்கே தான் தங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கண்ணில் தண்ணியே காட்டலை. எப்பவும் தாகமாக இருந்தாலும் பழச்சாறுகள் தான். ஒரு வாரம் கழிச்சதுக்கப்புறம் பழையபடி கேட்குறாரு, இன்னைக்கு உங்களுக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானம் வேணுமா அல்லது பழச்சாறுகள் சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்க, ஐயா சாமி ஆளை விடுங்க, எங்களுக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானமே போதும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பழச்சாறுன்னு சொன்னால் இதில் ஏதோ விசேஷம் இருக்குது. தண்ணியில் அப்படி என்ன விசேஷம் இருக்குது? நம்ம பார்க்காத தண்ணியை எப்பவும் தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கோம், அதில் என்ன விசேஷம் இருக்குது? ஆனால் தண்ணி கிடைக்கலன்னா தான் தண்ணியில் உள்ள விசேஷமே தெரியும். பழச்சாறு இல்லாமல் வாழ்ந்துட முடியும், தண்ணி இல்லாமல் வாழ்ந்துட முடியும். இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஞானமும் இந்த தண்ணி மாதிரி தான். ஒரு சர்வசாதாரணமான மேட்டர் நம்மளோட தான் இருக்குது, நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரியாமல் இருக்கிறோம். அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டா போதும், வேறு ஒரு முயற்சி எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏதோ வேலை செய்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம், சும்மா இருக்கிற